வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. தமிழகத்தில் சுதந்திரமாக நடைபெற்று வந்த கிறிஸ்தவர்களின் மத ஊழியம் சனாதன சக்திகளால் கேள்விக்குறியாகி வரும் நிலையில் அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைந்து சனாதன சக்திகளை ஒழிக்க முன்வர வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் திருவள்ளூரில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் கூறினார். திருவள்ளூரில் கிறிஸ்தவர் நல்லிணக்க இயக்கம் சார்பில் திருச்சி மாவட்ட செயலாளர் ஜோசுவா எபினேசர் ஏற்பாட்டில் மாநில பொதுச் செயலாளர் பால் தயாநிதி தலைமையில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக சார்பில் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன், காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில துணைத் தலைவர் சசிகுமார், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் மாவட்ட தலைவர் யாசின் மௌலானா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர், ஆர்சி மறை மாவட்ட பங்குதாரர் கிளமன் பாலுசாமி, டிஎல்சி ஆயர் எலன் கென்னடி, எஸ்பிசி மாவட்ட செயலாளர் ஜார்ஜ் விக்டர் ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் வரலாறு மற்றும் தற்போதைய காலகட்டத்தில் நாட்டில் நடைபெற்று வரும் கிறிஸ்துவர் மீதான வெறுப்பு பிரச்சாரம், அதை மாற்றும் வழிமுறைகள் ஆகிய குறித்தும் விளக்கி பேசினர். மேலும் கிறிஸ்தவம் அன்பையும் சகோதரத்துவத்தையும் போதிப்பது குறித்தும் எடுத்துரைத்தனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் பேசும்போது, கிறிஸ்தவம் தோன்றிய பின்னர் நாகரீகம் வளர்ந்தது, கிறிஸ்தவம் தோன்றிய பின்னர் கல்வி வளர்ச்சி அடைந்தது, கிறிஸ்தவம் மூலம் சகோதரத்துவம் வளர்ச்சி அடைந்தது. இதுநாள் வரை கிறிஸ்தவர்கள் ஊழியம் மூலம் பல்வேறு வகையில் நாடு விழிப்புணர்வு அடைந்துள்ளது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சனாதன சக்திகள் இந்தியாவை பிளவுபடுத்த பார்க்கின்றன. வட மாநிலங்களில் கிறிஸ்தவ ஊழியத்திற்கு முழுமையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுதந்திரமாக ஊழியம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சனாதன சக்தியை எதிர்க்க வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் அந்தோணி மற்றும் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியாக கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இச்செய்தியை பற்றி உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு அதிமுக்கியத்துவமான தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்பாக பேசியவர்கள் எல்லாம் இங்கு பதிவு செய்தார்கள். நாம் தேவ செய்தியை பரப்புகிறவர்கள், சமாதானத்தை இந்த மண்ணில் போதிக்கக்கூடியவர்கள். நாம் இங்கு அரசியல் இங்கு பேச வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை தொடர்ந்து பதிவு செய்தார். ஆனால் இந்த வேலையை நமக்கு எதிராக திட்டம் தீட்டி இந்த நாட்டை சதிவலையில் பின்னி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய RSS பரிவார்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வேலையை தொடங்கிவிட்டார்கள். நாம் அல்லது சூரியனை அகற்றிவிட்டு வானத்தை உருவாக்கி கொண்டு நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களைப் போல ஒரு பைத்தியக்காரத்தனம் யாரும் செய்ய முடியாது. வாழ்த்தி சௌரி கிறிஸ்டி கையில தரலாமா? சௌரி திவ்யா, சௌரி பாருங்க, சௌரி சுசீலா, ராணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.